ஐயா ஜோடி 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 மை லேடி 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 ஜோடி 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 மை லேடி 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 வா வா இன்னும் அடிக்க முடியல அப்புறம் என்ன பண்ணுறது இதமா போடு 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 சித்தப்பா எனக்கு திருமணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. திருமணம் செய்து 3 வருஷம் ஆகி போச்சு. 3 வருஷமா எங்க மாமியா வீட்டுக்கு நான் போகவே இல்லை. போக நேரம் கிடைக்கல. ஏன்னா 6 மாசம் கூத்தாடுவேன். ஆமா 6 மாசம் வண்டி ஓட்ட போயிடுவேன் பைபாஸ் ரோட்ல. ஓஹோ அதெல்லாம் நீ கல்யாணம் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வந்த பாரு. அன்னையில இருந்து என் மாமியா வீட்டுக்கு நான் போகல. போக முடியல. போக முடிய டைம் இல்ல. என் பொண்டாட்டினா எனக்கு ஒரு ஆசை. யாரு பேர்ல? உன் பேர் இல்ல. என்ன ஆசை உன் பொண்டாட்டி? எங்க அம்மா வீட்டுக்கு போய் 3 வருஷம் ஆகுது. நம்ம கல்யாணம் பண்ணி வந்த மாதிரி 2வது நம்ம போகல. எங்க அம்மா கனவுல வர மாதிரி தெரியுது. கண்ணில இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால எங்க அம்மாவை போய் இன்னைக்கு பாக்கணும். சரி நம்ம வீட்டுல தானே கடை வந்தீங்க அப்படின்னு நானும் என் பொண்டாட்டி எங்க மாமியா வீட்டுக்கு போறோம். கொஞ்சம் தூரம் பஸ் ஏறி போகணும். என்ன காரணம் என்ன தெரியல. கட்டி வச்சுட்டு கூட சித்தப்பா கொஞ்சம் தூரம் பஸ்ல போனேன் மாமியா வீட்டுக்கு போனோம். கொஞ்சம் தூரம் நடந்தே போகணும். போன பாரு எங்க மாமியா வீட்டுக்கு தெரு நடந்து போனோன்னு எங்க மாமியா பாத்துட்டாங்க. பார்த்த உடனே என் மாமியாவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆமா இரும்பு கையில கூட வராத மருமகன் வந்துட்டானே. என்ன செய்யணும் ஏது செய்யணும்? ஏதோ ஒரு பியா புண்ணாக்க 8 ஆச்சு ஆக்கி போடணும். பியா புண்ணாக்கெல்லாம் குண்டல் ஆகி போட்டு வைப்பாங்களா? ஒரு மருமகனுக்கு எனக்கு குண்டு பையா வந்ததும் உங்க மாமியா கையும் ஓடல காலும் ஓடல வராத மருமகன் வந்துட்டானே. 3 வருஷம் கழிச்சு வராத மருமகன் வந்துட்டானே மகன் வந்துட்டானே அப்படின்னு எங்க மாமியா என்ன கூப்பிட்டு மருமகனே நீ குஞ்சு கறி சாப்பிடியா? மாமியா ஊருக்கு வார்த்தை இப்படி கேக்குறேன். ஏய் போய் குஞ்சில சாப்பிடணும். ஓஹோ சொரக்காய் பிஞ்சில சாப்பிடணும். அதான் அப்பதான் ருசிக்கும். ரைட். சரி அந்த கோழி 35 நாள் தாண்ட கூடாது. ஆமா சொரக்காய் 12 நாள் தாண்ட கூடாது. அப்படின்னு எங்க மாமனார் விட்டு வராத மருமகன் வந்துட்டான். ஒரு திடமான நாட்டுக்கோழி 3 கிலோல ஒரு நாட்டுக்கோழி ஒரு 3 கிலோல ஒரு சந்திரமா புடிச்சிடுவான். அப்படி எங்க மாமனார் சொன்னாங்க. நம்ம தில்லையில வேஷதான் உட்கார கிடக்கும். எங்க மாமனார் கூட சந்தைக்கு போயிட்டு வந்தா ஒரு பெராக்கா இருக்கும் அப்படின்னு நானும் என் மாமனார் சந்தைக்கு போனோம். காலாலே நடந்து போறீங்க. எங்களை பாட கட்டி தூக்கிட்டு போறாங்க. வண்டியில போறியா பஸ்ல போறேன்னு கேட்டேன். 1 கிலோமீட்டர் எதிரா நாங்க போய் சந்தையில போய் ஒரு திடமான நாட்டுக்கோழி 3 கிலோல குடிச்சிட்டோம். அந்த கோழிக்கு தேவையான பொருள் வாங்கிட்டோம். சரி சும்மா தானே நடந்து போறோம். ஏன்னா போண்டா கிட்ட வாங்கி திட்டு போலான்னு போண்டா வாங்கி சாப்பிட்டு நானும் என் மாமனாரும் சாப்பிட்ட உடனே வாய் கோய் ஆயிடுச்சு. இந்த போண்டா வாங்கி சாப்பிட்டதும் வாய் கோய் ஆகி போச்சு. அது என்ன சிக்கல் ஆட்டுக்குது. ஏன்னா 2 லிட்டர் ஊத்துவாங்க, எண்ணெய் சுடுவாங்க, அப்புறம் மீதி நிக்கும். அதுல திருப்பி புதிய எண்ணெய் ஊத்துவாங்க, சுடுவாங்க. இது அதிகமா அப்படி சூட்ல எண்ணெய் போட்டாலே போண்டா அப்படி எண்ணெய் ஏறிக்கும். வாய் கோய் ஆயிடுச்சு. அவன் எண்ணெய் சிக்கல இந்த வாயை எப்படின்னா மாத்தணும். ஆமா வாயை தான் மாத்துவாங்க. எண்ணெய் சிக்கல் போற அளவு மாத்தணும். எண்ணெய் அந்த பக்கத்துல எண்ணெய் சிக்கல் போற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். நான் யோசனை பண்ணேன். வெத்தலை பாக்கு போட்டா வெத்தலை பாக்கு ஆமா சுண்ணாம்பு போட்டா இந்த சுண்ணாம்பு தான் இந்த எண்ணெய் பசி எடுக்கும் அப்படின்னு 5 ரூபாய் கொடுத்து 4 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டேன். 4 ரூபாய் வெத்தலை பாக்கு. ஒரு பாக்கெட் 50 பைசா. ஒரு பாக்கெட் 50 காசு. ஒரு பாக்கெட் ரெண்டு சுண்ணாம்பு பாக்கெட் கொடுத்தாங்க. 2 பாக்கெட் சுண்ணாம்பு. 2 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு என் மாமனார் கொடுத்துட்டேன். மாமனார் அப்படியே பிரிச்சு கொடுத்தேன். நான் பாதி எடுத்துட்டேன், ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு எடுத்துட்டேன். நானும் என் மாமனாரும் வெத்தலை போட்டு அது மேல பாக்கு வச்சு ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு எடுத்து பிதிக்கு வெத்தலை வச்சிட்டோம். ஏன்னா
முன்ன பின்ன சுடுகாடு போயிருந்தா நடுகாட்டம் எங்க இருக்கு தெரியும். நடுகாட்டம் எங்க இருக்குன்னு தெரியும். ஆமா. நம்ம ஏற்கனவே நம்ம சுடுகாடு போவதால நம்ம நடுகாட்டம் தெரியுமா? தெரியாது. ஏற்கனவே முன்ன பின்ன வெத்தலை பாக்கு போட்டிருந்தா இந்த வெத்தலை பாக்குக்கு எவ்வளவு சுண்ணாம்பு ஆமா அளவு தெரிஞ்சிருக்கும். இது அளவு தெரியாத காரணத்தால ஒரு பாக்கெட் அப்படியே வச்சேன். நானே என் மாமனார் ஒரு பாக்கெட் பிதுக்கி வெத்தலை போட்டோம். அந்த சுண்ணாம்பு வெத்தலையும் போட்டு வெண்ணம் பாரு வெண்ணம் உடனே இந்த நாக்கு ஒரு ஜானு கீழே தொங்குதுரா பையா. அப்படியே அந்த சுண்ணாம்பு போட உடனே நாக்கு தடுப்பாயி நாக்கு அப்படியே வெளியே ஒரு ஜானு தொங்குது நாக்கு. எங்களை மாதிரியே ஒரு நாய் நாக்கு தொங்க போடுது. ஒரு ஜான் நாக்கு தொங்க போடுன்னு எங்களுக்கு முன்னாடி ஓடுது. அந்த நாய் ஓடுது. ஆமா நம்ம எந்த கடையில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டோமோ நம்ம எந்த கடையில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வாங்கி போட்டோமோ அந்த கடையில தான் அந்த நாய் வாங்கி போட்டுக்குது. இந்த நாயும் வெத்தலை வாங்கி போட்டுதான் நாக்கு தொங்கிட்டு ஓடுது. எங்கேயோ வைத்தியக்காரரை தேடி ஓடுது. இந்த நாய் வைத்தியக்காரனை தேடி ஓடுது. அப்படி நாய் ஓட நாங்க ஓட நாய் ஓட நாங்க ஓட நீங்க ஓட போனோம் பாரு. அங்க ஒருத்தர் ஏறு ஓட்டின்னு இருந்தான். அவன் புளிக்காத கம்ப கூடு சாப்பிட்டாங்க. ஒரு சுத்து ஏறு ஓட்டுறது ஒரு மொராகல கைச்சு வைக்கிறது ஒரு சுத்து மோரம் ஏறு ஓட்டுறது ஒரு மொராகல கைச்சு வைக்கிறான். இந்த மாதிரி 3 இடத்துல கைச்சு வச்சுட்டான். இந்த நாய் ஓடிச்சு பாரு ஓடி நடுப்பட்டில போய் வாய வச்சு அப்படியே நடுப்பட்டில வாய வச்சிட்டான். வாய வச்ச உடனே அந்த நாக்கால அந்த ஒரு தான் நாக்கு கீழே தொங்குச்சு பாரு. அந்த நாக்கால ரைட்டா நக்க 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 சிரிச்சுல அப்படியே சொல்லிட்டு நக்க இந்த சிரிச்சிருப்பு ஏற கொஞ்சம் கொஞ்சமா நாக்கு உள்ள போயிடுச்சு. நாய்க்கு நான் எங்க மாமனை பார்த்தேன். மாமா இதான் பச்சளைக்கு மருந்து. இந்த பச்சளை மூலிகை மருந்து நாய் சாப்பிட்ட உடனே நாக்கு உள்ள போயிடுச்சு. இது போல நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு பச்சளை மூலிகை அதுதான் அப்படின்னு என் மாமனார மாமா நீ அந்த பட்டில வாய் வை நீ இந்த பட்டில வாய் வை நான் இந்த பட்டில வாய் வைக்கிறேன் அந்த பட்டில வாய் வைக்கிறேன். அப்படியே நானே என் மாமனாரும் வாய் வச்சு சும்மா நக்க 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 அப்படியே சொல்லிட்டு நக்க நக்க அந்த சிரிச்சிருப்புல கொஞ்சமா நாக்கு உள்ள போயிடுச்சு. நாய்க்கு எப்படி போச்சா அப்படி போச்சு. அப்பதாண்டா பையா தேடுது அது. ஆனா நாய்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்பதாண்டா பையா தேடுது அது பீனு. இது சின்ன போதுதான் தெரிஞ்சுக்கல. நாய்க்கு உள்ள போன பிற்பாடு அந்த ருசி எப்படி தெரியுது. ஆமாடா பையா. மாமா வந்தோம் பீத்தினமா வாயை தொடச்சுமா இருக்கணும். நீ வெளியே சொல்லக்கூடாது நானும் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு எங்க மாமியாவுக்கு தேர்வுல இந்த நாய் தொல்லை தாங்க முடியல. என்னங்க ஐயா பேசுறீங்களா? 3 பேருக்கு மட்டும் தான் தெரியுமா? உங்களோட ஏபி சீட்டு பேசுறாரு பாரு. மாப்பிள இங்க பாரு மாப்பிள எங்க மாமியாவோட தெரியல. நீங்க சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னே எல்லாருக்கும் தெரியுது. எங்க மாமியாவோட தெரியல. இந்த நாய் தொல்லை தாங்க முடியல. லேசா தெருவாசப்படி திறந்துட்டா போதும். வந்து உங்க மாமியாவோட தெருவுல லேசா கதவு திறந்தா போதும். உள்ளார பூந்து நாய் லொசுக்குன்னு உள்ள போற ஒரே சாப்பாடு இருக்காது. ஆமா எல்லாம் திருடும். அப்படி என் பொண்டாட்டி என்ன பண்ணா தெருவாசப்படி மூடிட்டு பொண்டாட்டி தாலி கட்ட பொண்டாட்டியா இல்ல வாடகை வாங்கின பொண்டாட்டி. இல்லடா எப்படிடா சொன்னா எடுத்துக்க தாலி கட்ட பொண்டாட்டி யாரையா சூடா போனா தெருவாசப்படி மூடிட்டு பின்னால வாட்டமா போய் ஜாமா கையில தோர்த்து வாசல்ல போய் ஜாமா கையில உன் பொண்டாட்டி. நான் என்ன பண்ணேன் கதவு தோறினா பீத்து வாசல வெளியே வந்துரும். வீட்டு நாத்தம் அப்படியே குபில போகும். அப்படினால நம்ம பேசாம எப்படின்னா கதவு தட்டி உங்க மாமியா வீட்டு கதை போய் தட்டுனாரு. எப்படி மாமியா வீட்டு கதவை ஏண்டா கதவு தோறினா பீத்து வாசல் அடிச்சிருமே. ஆமா அப்படி கதவை தட்டுற என் பொண்டாட்டி பின்னால தோரத்து வாசல் என்ன சொல்லுவாரா? ஐயோ இந்த பீத்து நாய் தொல்லை தாங்க முடியல. இந்த பீத்து நாய் தொல்லை தாங்க முடியல வந்து கதவு முட்டுது பாரு அப்படின்னு சொல்லி வந்தா பாரு. அவன் கதவு தோற உடனே யார பார்த்து பீத்துன நான் மட்டுமா பீத்துன கேட்டு பாரு. அப்படிதான் பீத்துனா உங்க அப்பதான் என் கூட சேர்ந்து சொன்னான். யார பார்த்து பீத்துன அப்படியே பொண்டாடி சொல்றா. அப்ப நிஜமானி தின்னுட்டு தான் வந்துக்கிறீங்களா? நாயை தான் திட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு என் பொண்டாடி எதனா ஒரு சண்டை வரட்டும் அரை போனா பீத்துனே. யார பார்த்து அங்க பார்த்து கேளு. பீத்துனே பார்த்து கேளு. என் கிட்ட வராது சொல்லி காட்டுவா. அதெல்லாம் சண்டை வந்தா அரை போல பீத்துனே அரை போல பீத்துன குப்பா
இந்த வேலைக்கார பையன் இந்த தாப்பூர் பையன் தான் எங்க போயிட்டு இருப்பான் இன்னைக்கு? வரட்டு இன்னைக்கு பூபதி எங்க போயிருப்பான்னு தெரியலையே. வாங்க வாங்க பூபதி. வணக்கம் 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 பூபதி. என்னப்பா என்னப்பா? என்னடா என்ன ஒரு மாதிரியா பாக்க? என்னடாச்சு? என்னடா அப்படி கண்ண முழிக்கிறாரு அப்படியா? என்னடா ஒரு மூடு மூடிச்சால முத்தாலான கேளிகள் தம்பி தாயிரே தேரிக்குள்ளே பலிரே தேரிக்குள்ளே ஒரு மூடிச்சால முத்தாலான கேளிகள் தம்பி தாயிரே தேரிக்குள்ளே பலிரே தேரிக்குள்ளே ஒரு மூடு மூடிச்சால முத்தாலான கேளிகள் தம்பி தாயிரே தேரிக்குள்ளே பலிரே தேரிக்குள்ளே என்னடா என்னடா இது பேரு முறை பொண்ணு மேல கை வச்சா உடனே ஓடி போடும். ஒரு பொண்ணு கைய வச்சா நொடி போற கம்யூனிட்டி நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? நான் எதிர் வீட்டுக்கார கூட்டி வைக்க போறேன். எதுவும் யாரு ஊரா? உன் உடு சொல்ல வர கை வச்சா உடனே வரும். பூபதி ஏய் எல்லாம் பாக்கிறதுக்கு ஆள் அழகா இருக்க. ஆமா ஆமா எல்லாம் ஹைட்டா வெயிட்டாவும் நல்லா போதும். தகுதியான வயசா வாலிப பருமா இருக்கிற. ஆமா. ஆனா பெண்களை பார்த்து ஆசைப்படுற. ஆ. பெண் மேல நீ போய் கைய வச்ச உடனே உனக்கு காக்கா வலிப்பு வந்துருது. ஆமா. பெருத்த குறை உனக்கு கடவுள் வச்சு. நான் கை வச்ச ஆமா ஆமா பெருத்த போறதேமா. நான் கை வச்சதான் வருது. ஆமா. ஆனா நீங்களா கை வச்சா வராது. அப்ப பெண்களா உன் மேல உன் பொம்பளை வந்து உன் மேல கை வச்சா வராது. நான் வச்சு போறேன். பாருங்க. நான் கை வச்சதான். பூபதி வாங்க ஐயா வணக்கம். பின்பார்த்த வேண்டாம். சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாஜிபுரம் சபை. லட்சுமி கிடாட்சி முடிஞ்ச சபையை பார்த்தா தம்பி உனக்கு என்ன விளக்கம் தெரியுதானா? ஒண்ணு விளக்க முடியலமா. ஏய் வல்லவில் பிடித்த செங்கை வெஞ்சகன் போரு கஞ்சி மஞ்சள் போரு கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உன்னை பின்வாங்கலாமோ? வீடு வாங்கலாம். துல்லியம் அவளிவன் தூந்துளைக்கவோ விடுவோ வென்று வென்று தெல்லிய ராமருக்கு சென்று விளக்கம் தெரியுதா பூபதி? இருங்க. ஏய் இது என்ன விளக்கம் தெரிஞ்சுதா? ஒண்ணு விளக்க முடியலமா. ஏய் திரேதா திரேதா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது யுகத்திலே பகவான் ராமனாக பிறந்தா தசரத மைந்தனாக தசரத மன்னனுக்கும் கோசலமனுக்கும் பிறந்தவர் ராமபிரான். ராமபிரான் அப்படி பிறந்து சீதா பிராட்டியை மணந்து சீதா பிராட்டி மணந்து ஆமாப்பா தன் தாய் தந்த வார்த்தையை கேட்டு 14 வருஷம் காட்டுக்கே சென்றார். காட்டுல இருக்கும் பொழுது தம்பி இலங்கை ஆண்டு வரக்கூடிய கொடுங்கோல ஆட்சி செய்யக்கூடிய 10 சிரம் 20 கரம் படைத்த அது ராவணேஸ்வரன் இலங்காதிபதி இலங்கைக்கு அதிபதி. அவன் என்ன செய்தான்? அதை காட்டுல இருக்கக்கூடிய சீதா பிராட்டி அபகரித்து எடுத்து சென்று கொண்டு அதோ அசோகவனத்திலே எடுத்து போய் வச்சுட்டான். ஆமா. அப்போ அவனுடைய நாட்டிலே அசோகவனத்துல வச்சுட்டான். ஆமா. அப்போ தன் மனைவியான சீதா பிராட்டியை மீட்பதற்காக ரகுராமமூர்த்தி அந்த இலங்கைக்கு சென்று கடல்ல சேதுபந்தனம் என்று சொல்லக்கூடிய பாலத்தை ஏற்படுத்தி வானரங்களுடைய உதவியை கொண்டு அந்த இலங்கைக்கு சென்று 10 நாள் சண்டை செய்யறாங்க ரெண்டு பேருமே. ஆமாப்பா. ஏய் இலங்கை அதிபதியான அந்த ராவணனுக்கும் ராமபிரானுக்கும் 10 நாள் சண்டை. ஏய் 10 நாள் சண்டையிலே 9 நாள் சண்டை முடிந்து விட்டது. 10ஆம் நாள் சண்டையில இந்த ரகுராமருடைய வலது கரத்துக்கு இடது கரத்துக்கு சண்டை ஏற்பட்டு விட்டது. என்னடா அப்படி சொல்ற? இடது புறனா வலது புறா தெரியாது. சோத்தாங்கை பீச்சானே தெரியும். அப்பா ஓ அறிவிடா. கூத்துக்கயிறு கை சாப்பிடுற கை. அம்மா விவரமா சந்தாய் எங்க இன்னொரு உறவாடா. ஏய் கைவாசெல்லாம் பேசக்கூடாது. ஏய் வலது கரத்துக்கு இடது கரத்துக்கு சண்டை வந்ததுதான். அப்போ இந்த இடது கரமானது இந்த வலது கரத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்குது. என்ன கேள்வி? எப்பா
வல்லவில் பிடித்த செங்கை வஞ்சகன் போரு கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமோ வலதுகரமே எல்லா வேலைக்கும் நீ முன்ன போற இல்லையா ஒரு தாலி எடுத்து கொடுத்துக்காவோ ஒரு பொருள் எடுத்து கொடுத்தாலும் ஆமா எல்லா விஷயத்துக்கு போனாலும் ஏன் போற 12 மணிக்கு ஒயின் ஷாப் திறந்த உடனே அந்த பொந்து கூட இதான் கூட கை போகுது பொந்து தவறு அது சமையல போகாது அது மட்டும் உனக்கு எல்லாம் தெரியும் தினமும் அந்த பொந்துல கை விட்டு பழக்கம் அப்ப நாங்க போய் சின்ன வயசுல இருந்து ஒரு பொருளை தொட மாட்டேன் ஒரு பொருளை பழக்கமே இல்ல குடிக்கிற பழக்கமே இல்ல நான் லீவ் விட்டா குடிப்பேன் சரி 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 அதுல எழுதுறா சரி ஒரு நாளைக்கு குடிச்சா ஒண்ணு தப்பு இல்ல அதனால தம்பி எல்லா வேலைக்கும் நீ வலதுகரமே நீ முன்ன போற வேலைக்கு நீதான் முன்ன போற ஒரு தான தர்மம் செய்யறதுக்கு கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு போட கூட நீதான் முன்ன போற ஆமாப்பா அதனால ஆனா சண்டைன்னு வந்துட்டா ஏன் பின்னாடி போற சண்டைன்னு வந்துட்டு பயந்துட்டு பின்னாடி போற ஏன்னா ராமபிரான் கையில இருக்கக்கூடியதோ கோதண்டம் என்று சொல்லக்கூடிய வில்லு அந்த வில்ல பிரயோகம் பண்ணும் பொழுது அதோ இங்க பாரு பிரயோகம் பண்ணும் பொழுது ராமபிரான் அப்படியே பூட்டுகிறார் அப்படி பூட்டபடி இப்படி இருக்குதா என்ன பண்ணோம் வலதுகரம் பின்னோக்கி போகுது இடதுகரம் முன்னோக்கி போகுது ஆமா இல்லையா அதுக்குதான் இடதுகரம் கேக்குது சண்டைன்னு வந்த உடனே ஏன் பின்னாடி போற சண்டைக்கு மட்டும் ஏன் பயந்து பின்னாடி போற சாப்பாட்டு கூட நீதான் பின்னாடி போற ஆனா சண்டைக்கு மட்டும் பின்னாடி போறே அப்படின்னு தெளிவான கேள்வி கேட்டது அப்போ வலதுகரமானது இதுக்கு என்ன பதில் சொன்னது தெரியுமா என்ன சொல்லுச்சு துல்லியம் அவளிவத்தோம் துளைக்கவோ விடவோ வென்று ஆனா அந்த ராவணனுக்கு என்ன பார்த்து பேசு அப்படியே அப்பு பாரு ஐயா சொல்லியம்மா அந்த ராவணனுக்கு இருக்கக்கூடியத 10 சிரம் 20 கரம் ஆனால் அந்த வலதுகரனுக்கே சொல்லுது ஒரே பானத்தால் அந்த 10 சிரத்தையும் அறுத்து வரவா இல்ல ஒரு சிரத்துக்கு ஒரு பானம் விடுறீங்களா அப்படின்னு ராமனுடைய செவியில ரகசியமா போய் கேட்பதற்கு தான் பின்னோக்கி போனேன் தவிர சண்டைக்கு பயந்து பின்னாடி போகல அப்படின்னு சொல்லிச்சான் வலதுகரம் அப்போ இடதுகரத்துக்கு சரியான பதில் சொல்லி இருக்குது வலதுகரம் இல்லையா அப்பேற்பட்ட ராம அவதாரத்தின் மறு அவதாரம் விஷ்ணு அவதாரம் விஷ்ணு மார்பில் தங்கக்கூடியவள் மகாலட்சுமி பொண்ணு சபையில யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் மாதா பிதா குரு தெய்வம் கற்றுணர்ந்த கணதனமான்கள் அமர்ந்திருக்கிறார்களே அனைவருடைய பாதத்துக்கு இன்னும் சாலோக சாரூப சாமீப சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவியை சேர்ந்த ராமானுஜம் ராமானுஜன் சொன்னாலே என்னடா வாய் பயப்படுற பையா இன்னைக்கு ராமானுஜருக்கு பிறந்த நாள் ஆமாமா உனக்கு தெரியுமா உனக்கு தெரியும் எப்படி தெரியும் சன் டிவில போட்டாங்க இந்த வைஷ்ணவத்துல இருக்கிற ராமானுஜனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஆமா இன்னைக்கு உற்சவம் பண்றாங்க கோயில கூட உப்பு இல்ல ஆமா அல்லா கோயிலையா அல்லா கோயில் பெருமாள் கோயில் தான் ஐயோ அந்த ராமானுஜ பிறந்த நாளை இந்த ராமானுஜனுக்கு இன்னைக்கு மோட்சம் கொடுக்கிற நாள் இல்லையா எப்படி அந்த ராமானுஜனுக்கு மோட்சம் கிடைக்குதோ அது போல இந்த ராமானுஜனுக்கு மோட்சம் கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா போல தம்பி அவருடைய பாதத்திற்கு நாடக பேராசிரியர் அவருடைய பாதத்திற்கு நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கும் அடியேன் 1 கோடி வணக்கம் என்ன எடுத்தாங்க என்ன எடுத்தாங்க உங்களுக்கு வா பேருக்கு தான் பார்த்து இருக்குதேமா இருக்குது எவ்வளவு சொல்ல சொல்ற போ காசி
பூபதி புரிந்து விட்டது. எப்படி கமலக்கண்ணி 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 இடுமாவதி. தம்பி எனக்கு 3 பேர். உனக்கு மடியாம கூட ஐயோ ஐயோ ஏன் உங்க தங்கத்துக்கு இல்லையா உன் சின்ன மாமியா பெரியம்மா இல்லையா உன் சித்தாத்தா பெரியதுக்கு இல்லையா? ரெண்டு தான் பாத்தே நீ காமிச்சாங்க. ஏய் தம்பி உனக்கு மட்டும் 3 ஏன் கேட்காத? உனக்கு மட்டும் 3 பெயர் வந்த காரணம் என்ன? மட்டும் 3 நாம சேர்ந்தேன். நாம ஜமிஜப்ப சரி விடு அதை விட்டு எதுக்கு வரத்தை விட்டுரு நம்மளுக்கு சரி அப்பா ஏய் இடும்பாவது ஒன்று மும்மலக்கண்ணி 2 ஏய் கமலக்கண்ணி 3 கமலக்கண்ணி என்னடா தெரியுற? கமலக்கண்ணி இடும்பாவதி இடும்பி கமலக்கண்ணி மும்மலக்கண்ணி. ஏய் இடும்பாவதின்னு சொன்ன பத்தியா? யாரா அந்த கம்மிட்டி? டேய் 3 பேர் வந்த காரணம் இடும்பாவதின்னு சொன்னா இடும்பாவனத்தை ஆண்டு வந்த அதோ இடும்பாசுரன் தங்கை என் பெயரோ இடும்பி என்று சொன்னால் அகோர உருவம் அரைக்கு உருவம் அந்த உருவத்துல அந்த இடும்பாவனத்துல இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் அடிச்சு சாப்பிடக்கூடிய ஆள்றா நாங்க. ஆமா ஏய் உன்னை போல ஒரு மானிடனை பார்த்து விட்டா அப்படியே கடிச்சு தின்னுடும். என்னடா முருகன் அது கடிக்கிறாங்க ஐயோ எங்க முறை என்ன கடிப்பு யாரு கேட்டாயமா? ஊட்டி கடித்து உதிரத்தை குடிப்போம். ஊட்டியை கடித்து உதிரத்தை குடிப்பேன். அப்படியே முதுகு பாக்கும். எங்க போய் கடிக்கிறாங்கடா? ஆமா பாக்குதேமா பாக்குது. சரி தம்பி அப்பேற்பட்ட அபார உரிமை என்று சொல்லக்கூடிய இடும்பி மும்மலக்கண்ணின்னு சொன்ன பத்தியா? எல்லா பெண்களுக்கும் 2 சனம் தான். எங்க கை காட்டுறதா? 2 சனமா? அப்படி சொல்லு. 2 சனம் தான். எனக்கு முதுகிலே ஒரு சனம் இருந்தது. இல்லையா? இப்ப இல்ல. இருந்தா பார்த்து சொல்லுவேன். இப்ப இல்ல. அதான் கம்பெனி வேலை கொடுக்குறேன். ரைட் அப்படியே கொடு ஏய் பேசிக்கிறீங்க சரி அப்பா போட மாட்டீங்க தம்பி வழிதார் போற தம்பி டேய் பொட்டியாடா முதுகிலே ஒரு சனம் இருந்தது. இருந்துச்சா? சொல்லு. அது இப்போ எப்படி மறைந்தது என்று கேட்டால் சிவபெருமானை நோக்கி நான் தவம் புரிந்தேன். ஐயா எல்லா பெண்களுக்கும் 2 சனம் தானே, எனக்கு மட்டும் முதுகிலே ஒரு சனம் வந்த காரணம் என்ன? அது எப்போ மறையும்? என்னை யார் கல்யாணம் செய்துக்குவா அப்படின்னு கேட்ட பொழுது சிவபெருமான் நேரே தோன்றி எனக்கு வரம் அளித்தார். எப்படி? அம்மா ஒரு ஆடவனை பார்த்த உடனே முதுகில் இருந்த சனமானது மறைந்து விடும், நீ அவரையே கல்யாணம் செய்து கொள் அப்படின்னு சொன்ன உடனே அது இருந்து இடும்பாவனத்துல அகோர உருவத்தோடு அப்படியே மிருகங்கள்லாம் அடிச்சு சாப்பிட்டு வந்தேன். அப்போ பூபதி வட்ட பாறைடா, கருத்த தேகம், பெருத்த உருவம். அப்படிப்பட்ட உருவத்தை பார்த்த உடனே அப்படியே பிடிச்சு விழுங்கலான்னு போய் பார்த்தோம் பாரு. அவரை பார்த்தத்தான் அந்த ஆளை பார்த்த உடனே நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன்டா தம்பி. இந்த எனக்கு 3வது சனம் முதுகில் இருந்த சனம் மறைந்து விட்டது. மறைஞ்சு போச்சு. அகோர உருவம் தானா மறைந்து விட்டது. சாதாரண பெண் உருவமா அழகான கமலக்கண்ணி என்ற பெயரோடு வந்துச்சு. இப்ப புரியுதா எனக்கு 3 பெயர் வந்த காரணம்? அப்ப ஊடுகார் யாருமா? ஏய் அப்பேற்பட்ட ஆள் யாரு கேக்குறேன்? ஐவர் ராஜாக்கள் நட்டு இருக்காரு தர்மபுத்திர மகாராஜன் மூத்தோர். அவருக்கு நேர் இளையோ பீமாட்சி. கேரளா குட்டி தட்டுவோட தலைமேறி வந்தனாவனா? ஐயோ இந்த தட்டுவோட தலைமேறி வந்தனாவனா? ஐயோ எங்க வீட்டுக்காரி எப்பேற்பட்ட பீமாட்சின்னு சொன்னா நடுநடுங்கும். எங்க வீட்டுக்காரி நீ சரியான ஆளை பிடிச்சிக்கிறமா? ஆமா பிடிச்சாலும் புளியங்கோப்பதான் பிடிப்பேன். 9 அடி உயரம் 4 அடி அகலமா. இதெல்லாம் கேட்டாருன்னா எங்க வீட்டுக்காரு அப்படியே கடிச்சிருவாரு. சரியான மாப்பிளமா உனக்கு. அவர் எப்படி விட்டாலும் 16,000 யானை பலம் 10,000 சிங்க பலம் எங்க வீட்டுக்காரு பீமாட்சி. அவரு பேர் தெரியும். எங்க வீட்டுல எதிரில ஒருத்தர் கோமாச்சி, அவன் பொன்னாடி காமாச்சி. 16,000 லாரி பலம் 10,000 கார் பலம். தம்பி அப்பேற்பட்ட பீமாட்சியை திருமணம் செய்து எனக்கு அவருக்கு அழகான ஆண் குழந்தை, ஆண் பிள்ளை. ஆமாண்டா புள்ள பெத்துட்டேன் தம்பி நானு. எல்லாம் திறமையான பிள்ளை பெற்றிருக்கேன். மகன் பெயரு கட்டோர் கஜன். பையன் உயிரோட இருக்கிறான். போய்
ஆடாடா பூ ஏய், ஐயோ ஐயோ ஆனா பையா பார்த்து தம்பி கல்லூரி கஜன் சொன்னா நல்ல மாயாஜாலத்தை கத்து கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு கையை பிடிக்கிறப்ப தம்பி தம்பி வேணாம் நொம்பி வேணாம் நீ அடிப்படா நீ வேலைக்கார பையன் தான் இங்க வராங்க சொல்லியம்மா இங்க வேடா டேய் என்ன கிட்ட கூப்பிட்டா வச்சுக்கா டூ நாயினா ஆமா தூ நாயினா நக்கிட்டு போயிடும் அப்படியே ஏய் ஜபாரே பின்ன கிட்ட வேணாயினா கிட்ட வந்து நீ போயிட்டு போவீங்க ஏண்டா டேய் என்னைக்குமே நான் எங்கடா சொல்றேன் நான் எங்க இருக்கமோ அங்க தான் இருக்கணும் என்னைக்குமே ஒரு தாய் குலத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் ஒரு பொம்பளை உண்டா எப்படி பேசணும் அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் எப்படி ஒழுக்கமா பேசணும் அவங்க கிட்ட எப்படி பேசணும் நம்ம கிட்ட படிவாங்க அப்ப அதுக்கு தான் அவன் சொல்லி கொடுக்குறேன் நீ என்னமே நல்ல அவன் இனிமே நல்ல விளையமா ஏய் முட்டை பரோட்டா போட உள்ள முட்டை பரோட்டா சரி அப்பா அப்ப விட்ட பீமாட்சி திருமணம் செய்து கணவர்கள் என்ற ஆண் குழந்தை பெற்றெடுத்திருக்கேன் ஆனா தம்பி அன்னைக்கு புள்ள கொடுத்துட்டு போனாரு எங்க வீட்டுக்காரு ஐயா இன்னும் வந்து பாக்கல என்ன ஆடா பாய் மனுஷா பொம்பளை தனியா விட்டு போலாமாடா ஒரு பொண்டாடி கல்யாணம் பண்ணி புள்ள கொடுத்து புள்ளை பிறந்துருச்சு அப்படியேப்பட்ட விட்டுட்டு போனானே இன்னும் வந்து பாக்காத ஆளை பார்த்தா அவன் பொண்டாடி நான் போட்டுக்கிட்டு என்ன சொன்ன மச்சானா அந்த ஆளு போட்டு இந்த அம்மா தானே பொண்டாடி காசுல புள்ளியில விட்டு போனா சாப்பாடு ஆகி சாப்பிடுறது எப்படா என்ன கேள்வி கேக்குறது அவன் மொட்டை நான் போட்டு தான் போவான் நல்லா மந்திரியா இருக்கிறேன் ஒரு வாரம் சொல்லி வேலை செஞ்சிட மாட்டேன் என்ன வேலை செய்வீங்க ஐயோ ஏய் மல்லிகை சாப்பாடு அரிசி போட்டு வாங்கடா நெல்லி வாங்கடா அரிசி போட்டு தனியா கிடக்குறனே உனக்கு என்ன தேனை ஆமா ஒரு ஆவது போட்டா எல்லாமே பார்ப்பான் ஏய் இருற காட்டாதுடா ஓட்டுல டாபிக் காட்டாத சரி அதனால மதியான மன்னவர் வந்திருந்தா ஏய் இன்னைக்கு நான் கமலக்கண்ணி வந்திருக்கும் சொல்றா போடா யாரா புள்ள பேசாடா கேரளா குடினாயே மகாராஜா கமலக்கண்ணி அவர் சொல்ல நீங்க உட்கார போங்க போங்க ஏன்டா கோசம் தனியா ஓஹோ எங்க வீட்டுக்கு இருக்காரா ஏய் என்ன பீமாச்சி ஏய் அங்க இருக்கா எங்கங்கறாரு பீமாச்சி எங்க வீட்டுக்காரு எப்படி இருக்கார் மூக்கு கீழே மீச வச்சுக்கிறார் நான் பாக்கல போடா டேய் உன்னை கூப்பிடவே கூடாது போடா நீ பாடா பாக்கற போ டேய் மீசை பத்தி உனக்கு தெரியாது இல்ல நீ போடா நீ ஓஹோ என் மன்னவா பொண்டாட்டி போல நாச்சு சேர்ன நீ பூ பாணி தானுங்க அதுவே ஆனா வீடுகார பார்த்தா உனக்கு மூணாவது புள்ள மேல இருக்கான் ஓஹோ மன்னவா
யாருக்கு மூளை இல்ல சொல்லுங்க சுகமா வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பா? என்ன என்ன உன்னால புண்ணியம்? பேருதான் விமாச்சு. 16,000 சிங்கப்பழம் ஏன்டா இம்மா நல்லா காட்டி புல்லு கொடுத்துட்டு போன மனுஷன் இம்மா எங்க போயிருந்த உனக்கு மூளை இல்லையா? காட்டுல விட்டு போனியா பூமியா போனியா? நீ பொண்டாடி வச்சுருந்த கொஞ்ச நாளைக்கு என் பொண்டாடி வச்சிருந்தா அப்ப நான் பாத்துனே நீ தம்பி மாதிரி அப்படி சொல்லி விட்டு போயிருந்தா நம்ம பொண்டாடி அடிச்சிருக்காது. நம்ம பொண்டாட்டி அருவில வயது தோட்டத்துல பீச்சிருக்கியா? நம்ம பொண்டாடி உனக்கு என்ன வேணும்? அண்ணியா வேணும். எங்க வட்டம் அண்ணியா வேணும். பார்த்து ஒரு வார்த்தை கேட்கலான்னு கேக்குறேன். எங்க வீட்டுக்காரு பீமாச்சி அவரை பார்த்து நான் என்னன்னு கேட்கட்டும். சாண்டை குடிச்சிருக்கலாம். யாரு பொண்டாட்டி அது அவனு சொல்லி குத்து இல்ல. என்னாச்சு? நீ கோடி போடுற ஒன்னு ரோடு போடுறான். நீ ஒய்யா இருந்தா நான் ஒய்யா இருக்கேன். கேப்பானா? இல்ல கேட்க மாட்டேன். நீ அந்த காலேஜ் போறா? போடு அடிச்சு போடு. பண்ணவா ஒரு வார்த்தை நான் கேக்குறேங்க. எனக்கு வாழ்க்கை வியாபாரம் அளித்த காரணம் என்ன? ஒண்ணு புரியலையே. ஆமாங்க அந்த தருமையா இருக்கிறார். ஆமா தனிமா பார்க்கலான்னு கூட்டேன். சரி போலாமே. தம்பி அர்ஜுன நாயகம் பண்ண அவன் அழைத்து அதுக்கப்புறம் நானும் பார்க்க வேண்டாம். ஏன் தம்பி அர்ஜுன கூட்டுது அது சீக்கிரமாக கூட்டலாம். இப்படியா பீமேந்திர தங்கச்சி சீத்து தம்பி அர்ஜுன் பேர் அழைக்க இது அர்ஜுன பேர் அழகம் பண்ண தரப்படுது. இங்க
தாண்டி விடுபட்டு